இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்போது தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது எனக்கு இந்த தலைப்புக்கு, இந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்த காரியத்தை நான் சொல்லி, இந்த செய்திக்குள்ளே நான் சில காரியங்கள் ஒருவேளை நீங்கள் தியானித்திருக்கலாம், தியானித்திருக்காத கோணத்தில் ஒரு மனிதனை குறித்து பேசும்படியாக ஏவப்படுகிறேன். ஃபினிஷிங் வெல், நன்றாக முடித்தவர்கள். இன்றைக்கு விசுவாச ஓட்டத்திலே அநேக தேவ மக்கள் நன்றாக ஓடினவர்கள். கலாத்திய சபைக்கு பவுல் எழுதுகிறது போல நன்றாக ஆரம்பித்தவர்கள், நன்றாக ஓடினவர்கள் இடையில ஏற்பட்ட காரியத்தினாலே அதை விட்டு விழுந்து விட்டார்கள், கிருபையை விட்டு விழுந்து விட்டார்கள் என்று புலம்புகிற ஒரு பவுலின் சத்தத்தை கலாத்திய நிருபத்தில் நீங்கள் வாசித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேதம் கற்றுக்கொள்ளுகிற, வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு சபையில் பேசுகிறபடியினால நான் அதை எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கவில்லை, சில காரியங்களை மட்டும் காட்டுகிறேன். ஆனால் விசுவாச ஓட்டத்தை துடைக்கினவர்கள் அநேகர் என்னுடைய அறிவின்படியே நல்ல வல்ல உபயோகப்பட்ட பாத்திரங்கள் கூட அந்த ஓட்டத்தை சரியாக முடிக்கவில்லை என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்பொழுதும் நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியம், நான் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு அதிகமான யுத்த வீரர்களை கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய அனுமானத்தின்படி 30 லட்சம் பேர் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு புறப்படுவதற்கு மோசே தேவன் உபயோகப்படுத்தினார். அவர்கள் செங்கடலை தாண்டினது உண்மை, தேவனுடைய பலத்த கிரியைகளை கண்டது உண்மை, ஆண்டவருடைய மன்னாவை சாப்பிட்டது உண்மை, ஆண்டவருடைய கிருபையினாலே கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டதை குடித்தது உண்மை. ஆனாலும் அவர்களிலே 2 பேரை தவிர மீதி யாரும் கானானுக்குள் போய் சேரவில்லை என்று நாம் சாதாரணமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லாத ஒரு ஆளை நான் இன்னைக்கு பேச போகிறேன். அவரும் நன்றாக ஓடி கானானுக்கு போய் சேர்ந்தார் என்பதை வேதத்தில் நீங்கள் ஒருவேளை ஆராய்ச்சி செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதுதான், அவரை குறித்து தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதற்கான சில காரணங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். அவருடைய பெயர் எலியேசர். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கா? யோசுவா, காலேப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா பிரசங்கத்திலும் நீங்கள் அப்படி கேட்டுக்கலாம். 2 பேரை தவிர மிட்டெல்லாம் வனாந்திரத்தில் விழுந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சில வசனங்களை மாத்திரம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் பவுல் இதை குறித்து தெளிவாக நமக்கு ஒரு சின்ன காரியத்தை காண்பிக்கிறார். ஆனால் அந்த காரியத்தில் ஒருவேளை அந்த வசனத்தில் 2 பேர் என்று சொல்லாவிட்டாலும் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். வாசிக்கலாம், 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் போதும். தெளிவான ஒரு காரியத்தை இங்க வரிசையாக எழுதி, இதை எழுதியிருக்கிற நோக்கத்தையும் பவுல் அதே அதிகாரத்தில் எழுதுகிறார். இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பாக, நமக்கு அடையாளமாக, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த சம்பவங்களை சொல்லிவிட்டு முடிக்கிறார். நன்றா கவனிங்கள். ஸோ இதை நான் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. நாம் எகிப்தை விட்டவர்கள், ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தை பார்த்தவர்கள், ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை நாம் ருசிக்கிறவர்கள், தேவன் தந்த அந்த ஜீவ தண்ணீரானால் நாம் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள். நம்முடைய நடையிலே அவர்கள் நடந்த காரியத்தை குறித்து பேசவில்லை, ஜெயம் கொண்டவனுடைய ஒரு வாழ்க்கையை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்.
இந்த எலியேசர் ஆரோனுடைய ஒரு 4 குமாரரில் ஒரு குமாரன். வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது 25வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம். ஆரோன் கத்திர வேதத்தில் எல்லாருடைய சரித்திரத்தையும் முதலிலிருந்து கடைசி வரை எல்லாருடைய சரித்திரத்தையும் எழுதாவிட்டாலும் ஒரு சிலருடைய காரியத்தை குறித்து வேதம் நமக்கு அழகாக காண்கிறது. அவனுடைய ஆரம்பத்தை குறித்த வாழ்க்கையை பார்த்தோம். அவன் எங்கே மரித்தான் என்பதையும் பார்த்து விடுவோம். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கலாம். 33வது வசனம். 24வது அதிகாரம் 33 யோசுவாவின் புஸ்தகம். ஆரோனின் குமாரனாய எலியாசரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாய பினகாசு அங்கு அடக்கம் பண்ணினார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்க வார்த்தை பாருங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கு வாழ்க்கையை வேதம் காண்பிக்கிறது சிலரை மாத்திரம் தான் பார்க்குது. ஆபிரகாம் காட்டுது. தாவீதை குறித்து நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். யோசேப்பினுடைய காரியங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு கூட அவ்வளவு தூரம் சொல்லவில்லை. ஆனால் இந்த எலியேசர் அவனுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து அவன் கானானிலே அடக்கம் பண்ணுகிற காரியம் வரைக்கும் என் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். What is the speciality of this man? இந்த மனுஷனை ஆண்டவர் இப்படியாக உயர்த்தினதனுடைய காரியம் அல்லது ஜெயமுள்ளவனாக நமக்கு காண்பிக்கிறதுக்கு காரியம், சரியாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்ததற்கு காரணத்தை நான் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசுவதற்கு விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட தெளிவாக பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த எலியேசர் ஆரோனுடைய 4 குமாரரில் பிறந்தவன். ஆசரிப்பு கூடாரம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது இவனையும் அவர் ஆசாரியனாக அங்கீகரித்தார் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பின்னதாக நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அந்த நாட்களில் ஒருவன் ஆசாரியனாக வேண்டும் என்றால் அவனுக்கு 20 வயதாகிலும் ஆயிருக்க வேண்டும். ஆகையினால இவன் நிச்சயமாக எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட வந்த ஒரு கூட்டத்தில், ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரம் எகிப்திலிருந்து வெளியே வந்த சில வருடங்களுக்குள்ளே அது அமைக்கப்பட்டு விட்டது என்று வேதத்தை அறிந்தவர்கள், வேத பண்டிதர்கள் உங்களுக்கு கூற முடியும். ஆக எகிப்திலே பிறந்தவன் தான் என்றாலும் அவனுக்கு அவங்க அப்பா நல்ல ஒரு பெயர் கொடுத்திருந்தார். எலியேசர் என்றால் தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். எப்போ பிறந்தான்? அடிமைத்தனத்தில் தான் பிறந்தான். செங்கல் அறுத்து கொண்டிருக்கும் தான் பிறந்தான். ஆட்களால் அடிக்கப்பட்டிருந்த போது தான் பிறந்தான். God will definitely help us. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு, விசுவாச கண்களோடு ஆரோன் இந்த மனிதனுக்கு, இந்த மகனுக்கு பெயரிடுகிற ஒரு நல்ல காட்சியை பார்க்கிறோம். அதை குறித்து நான் அதிகம் பேசவில்லை. ஏனென்றால் தேவன் பலவீனனுக்காயிலும் பலமுள்ளாதவனுக்காயிலும் எளியவனுக்காயிலும் யாருக்காயிலும் உதவி செய்ய வல்லவர் என்று வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆரம்பித்தவன் இங்கே கானானில் வந்துதான் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். அவனை குறித்து இப்படியாக சொல்லப்படவில்லை. ஒன்று மாத்திரம் செய்யும், ஒன்று அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்தார். என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இதை நீங்க படித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறையாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் தியானிக்கும்படியாக சொல்கிறேன். அவன் எகிப்தை விடும்போது என்ன பெரிய கனவோடு கூட விட்டிருப்பான். எங்களுக்கு வாக்குத்தத்தம் தன்மணியில பூமிக்கு ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போகிறார். நீங்கள் நட்டாத திராட்சை தோட்டங்களை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். கட்டாத வீடுகளை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் பெரிய வாக்குத்தத்தங்களை பெற்ற அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நான் அனுபவிக்க போயிருக்கிற ஆனந்த களிப்போடு தான் அவன் ஓட்டத்தை ஆரம்பிச்சிருப்பான். இடையில ஒரு காரியம் நடந்தது.
அதை குறித்து கொஞ்சம் விவரமாக பின்னால பேசுகிறேன். அந்த காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவனை வேறு பிரிக்கிறார். புறப்படும் போது அல்ல, இடையிலே வனாந்தரத்திலே அவன் வேறு பிரிக்கப்பட்ட காட்சியத்தை நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னதாக இதை நீ புரிந்து கொள்ளுங்கள். வேறு பிரிக்கப்பட்டு அவனை மேல அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட பின்பு அந்த யோர்தான் நதிக்கு அந்த பக்கத்தில் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதும் கற்றுக்கொள்கிறது தானே. அந்த பக்கத்தில் என்ன கிடைக்க போகுது? ஹலோ, நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் கானான் வாக்குத்தத்தம் பண்ணின பூமியில இந்த லேவியர் என்ற கோத்திரத்துக்கு, அதில் ஆரோன் கோத்திரம், லேவியின் கோத்திரம் நமக்கு தெரியல. லேவியின் கோத்திரத்துக்கு என்ன கிடைக்க போகுது? வாசிங்க, உபாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். லேவியனாகிய ஆசாரியனுக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் போதும். கொஞ்சம் டேஞ்சரான ஆசீர்வாதம். இப்ப பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, அபிஷேகம் இல்லாமல் கடைசி வரை போக போறீங்களா? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போக போறீங்களா? கேளுங்க கேளுங்க. நீங்கள் சொடியும் நாங்கள் தான் அபிஷேகம் பெற்றுக்கணுன்ட்டு. அபிஷேகம் பெற்றவன் எப்படி இருப்பாங்கிறதான் காட்டி கொடுக்க போகிறேன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சபையில் பேசிக்கொண்டிருக்கிறேன். அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபையில் பேசிக்கொண்டிருக்கேன். நம்முடைய ஆட்டிடியூட் எப்படியா இருக்கிறது என்பதை காண்பித்து கொடுக்குறேன். முதல்லையே காண்பித்து கொடுத்துக்கிறேன். புறப்படும் போது என்ன தீர்மானத்தோடு கூட புறப்பட்டான், என்ன சந்தோஷத்தோடு கூட புறப்பட்டான். எனக்கு அங்கே என்ன கிடைக்க போகுது? நட்டாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடுகள், எல்லாம் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் நான் போய் சுதந்திரிக்க போன ஒரு சந்தோஷம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. இடையில இவன் மேல அபிஷேகத்தையில என்னைக்கு ஊத்தப்படுதோ அதுக்கு பிறகு ஆண்டவரே சொல்லிட்டாரு, அந்த பக்கம் உனக்கு ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கேளுங்க, இப்படி ஆண்டவர் சொன்னார்னா இருப்பீங்களா போயிருவீங்களா? நான் வந்ததே வீடு கட்டணும் தானே, நான் வந்ததே அது கிடைக்கும் இது கிடைக்கும் தானே. சரி, அது ஒரு பக்கம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கிடைக்க போடுதானே வந்தேன். உள்ளதும் போச்சு, நொல்ல கண்ணான்னு மாற்றிட்டீங்களே. மற்றவனுக்கெல்லாம் உண்டா, எனக்கு கிடையாதான். ஏன்னா எங்களை அபிஷேகம் பண்ணி பிரிச்சுட்டாராம். கொஞ்சம் சத்தம் குறையாதான் இருக்கும். அல்லேலூயா வராது. இப்போ அல்லேலூயா. நான் இங்கே வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். வந்தால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம்னு சொன்ன வசனத்தை கேட்டு தானே உள்ளே வந்தேன். அதனால தானே ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனால் போய் முடிக்கும்போது ஒன்றும் இல்லைன்னா என்னையா அர்த்தம்? அர்த்தம் அதோட அந்த அபிஷேகத்தையெல்லாம் மற்றவனுக்கெல்லாம் ஊற்றும், எனக்கு எதுக்கு ஊத்துறீங்க? இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குமா இல்லையா? அதனால ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே
என்று காண்பேனோ. தெரிந்தவர் மறுபடியும் பாடலாமா? ஓட்டத்தை ஜெய. அநேக தேவ பிள்ளைகளை அநேக தேசங்களிலேயும் இந்த நாட்டிலையும் பார்க்கிற கிருபையில் நான் அநேகரை தட்டி பார்க்கிறது வழக்கம். நல்லா கவனிக்க. எதற்கையா இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் பாவ பூமியாகி எகிப்தை விட்டு புறப்பட்டோம்? எதற்கையா எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கடந்து வந்தோம்? அதுக்கு ஈட ஆண்டவர் எங்களுக்கு இங்கே ஏதாவது செய்யணும். அது அநேகருடைய வாழ்க்கையின் நோக்கமாகவே இருக்குது. நான் அதை விட்டேன், ஆண்டவர் அதனால எனக்கு இதை கொடுத்தாரு. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கவனங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எங்கேயோ புதைக்கப்பட்டு போய்விட்டதோ என்கிற பயம் எனக்கு உண்டு. எலியேசரே, நீ புறப்படும் போது எவ்வளவு கனவுகளோடு புறப்பட்டாய். எத்தனை பெரிய கனவுகளை உன்னுடைய மனதிலே கொண்டிருந்தாய். அந்த பக்கத்தில் போய் அது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, 11 நாள் போறது போல 40 நாளா போக போறேன். அவ்வளவுதான். 40 நாள் கழிச்ச பிறகு எனக்கு கிடைக்க போகிற காரியங்கள் எத்தனை நலமாயிருக்கும் என்று நினைத்த எலியேசரே, உன்னை கொடுத்தும் உன் குடும்பத்தை கொடுத்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் உனக்கு வெளிப்பட்ட போது, தேவன் வைத்திருக்கிற காரியம் வெளிப்பட்ட போது, நீ தான் ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட என்று சொல்லப்பட்ட போது அந்த பக்கம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னா இது எப்படியப்பா? எப்படி? இட் மைட் ஹவ் brought a shock wave. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிரடியா இருந்திருக்கும். நல்லா கவனிங்க. ஆனா எலியேசரை எங்கேயும் பாதித்ததை நீங்க பார்க்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையில இந்த காரியம் எங்கேயும் பாதித்ததை பார்க்கவே முடியாது. ஏன்னா யாருக்காக? என் ஜனங்கள் எப்படியாயிலும் அந்த பக்கம் போய் தேவன் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கம். எனக்கு என்ன கிடைக்குங்கிறது பிரச்சனையே கிடையாது ஐயா. என் மூலம் ஜனங்கள் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை கேட்டு அந்த பக்கத்தில் போய் சுதந்திரத்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும் என்கிற ஒரு பெரிய பரம திருப்தியோடு வாழ்கிறவனுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் இல்லை, என் ஜனங்கள் பாதுகாப்பான இடத்துல, என் ஜனங்கள் ஆசீர்வாதமான இடத்துல, ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போய் சேர்ந்தா போதுங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் செய்ததான் நான் வேதத்தில் வாசிக்கிறேன். இன்றைக்கும் அந்த அபிஷேகத்தில் மாற்றமில்லை. உங்களையும் என்னையும் தம்முடைய ரத்தத்தினால ராஜாக்களும், சொல்லுங்க நல்ல சத்தமாக சொல்லுங்க, உங்களை தம்முடைய ரத்தத்தினால ராஜாக்களும். அப்ப நீங்களும் அதே தானா? அந்த கேட்டகரி தானா? ஏர்செல்னு ஒரு கம்பெனி இருந்தது, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், ஏர்டெல் மாதிரி ஏர்செல் இருந்தது. அந்த கம்பெனியுடைய மொத்த சொத்து 4,800 கோடி, 4,800 crores. ஆனால் அந்த கம்பெனியை உண்டாக்குனோடைய மகன் ஒரு நாள் நான் புத்த பிச்சுவா போகிறேன்னுட்டு எல்லாத்தையும் விட்டு போயிட்டான். புத்த பிச்சுகளை நாங்கள் பார்க்கலாம் பீகாரில். நீங்கள் வந்தீங்கன்னா புத்த கயா எங்கள் ஊரில் தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேலை 7 பேர்கிட்ட பிச்சை வாட்டி சாப்பிடணும் டெய்லி. டெய்லி 7 பேர்கிட்ட பிச்சை வாங்கணும்னா சாப்பாடு. மொட்டையை அடித்து கீழேருந்து வேலை வரைக்கும் ஒரு காவியை போட்டு. புத்தன் ஆண்டவரை பற்றி பேசவே இல்லை. புத்தன் ஒன்று தான் சொன்னால் அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுத்துருப்பாங்க, கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் என்ன சொன்னால் ஆசையே துக்கத்துக்கு காரணம். இவ்வளோதான் அவங்க கண்டுபிடிச்சது. அதுதான், அதே அவர் ஆசை. துக்கம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு அப்படி ஆசை. சித்தார்த்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய அரசனாக இருந்த அந்த அரசன் மனைவியோடு குழந்தையோடு ஒரு நாள் ராத்திரியில் தூக்கம் வராதபடி அவன் வெளியே போய் பார்க்க போன போது மரித்த ஒருவனை எடுத்துக்கொண்டு போனார்கள். அதுவரைக்கும் மரணத்தை குறித்து கேள்விப்படாத ஒரு இளைய அரசனாக அரியணைக்கு உரியவனாக வாழ்ந்த சித்தார்த்தன் முதலாவது ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு போறார். இது என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, இதான் மரணம்,
மரணம் இருந்ததுன்னா இப்படி தான் தூக்கிட்டு போவாங்கன்னு அவனுக்கு முதலாவது சொல்லப்பட்ட போது அவன் மனதில் பெரிய கேள்வி எழுமிட்டு அந்த காரியத்திற்கு காரணம் என்னன்னு சொல்லி சத்தியத்தை தேடுவதற்காக தன்னுடைய மனைவிய, குழந்தைய, அரியணைய, அரசாங்கத்தை, ராஜ்யத்தை விட்டு நடந்து பீகாருக்கு வந்து தான் அவனுக்கு ஞானம் வந்ததுங்கிறது சரித்திரம். நல்ல கவனிங்க. இதை அறிந்த பவுல் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சிலர் கை மேல போக மாட்டேங்குது. கலாத்தியர் 2:20 அப்படித்தான் சொல்லுது, சிலுவையில் அறையப்பட்டேன், இனி பிழைத்திருக்கிறது நான் இல்லை. சொல்றவங்க நல்ல தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி நீங்க சாகாம பாஸ்டர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா எங்க வீட்டு நாய் கதை தான். எங்க வீட்டு நாய் கதைன்னு சொல்றேன். நல்லா வளர்த்த ஒரு அல்சேஷன்டாக என் தலையில ஒருத்தர் கட்டிட்டாங்க. அதுக்கு நல்லா சாப்பாடு போட்டு கொழு 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 கொழுன்னு இருந்தது. ஆனால் அதுக்கு வயசு 13 வயசுல அந்த நாயை கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. ஒரு வயசு நாய்க்குன்னா நமக்கு 7 வயசுன்னு அர்த்தம். 10 வயசு தான் நாய் சாதாரணமாக இருக்கும். 10 × 7 70 வயசு நமக்கு சொல்லியிருக்கல வேதம். பலத்தின் மீதினால்தான் 80ன்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி பலமாக இருந்ததுன்னா கூட 2 வயசு சேர்த்துக்கலாம். ஆனால் இது அதையும் தாண்டி கொழு கொழுன்னு இருந்ததுனால 13 வயசு. நாயை கட்டினாங்க. அதுக்கு வாயில் கேன்சர் வந்துட்டு. வாயில் கேன்சர் வந்த உடனே வாயை திறக்க முடியல, சாப்பிட்றதுக்கு முடியல. அதோடு நிற்கலை. பிள்ளைங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்களாக இருக்க போது அந்த கேன்சர் கட்டியிலேருந்து புழுக்கள் வந்து வீட்டில் அப்படியே போனபோது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் கூட இருந்த சகோதரர்கள் சொன்னாங்க, அண்ணே இந்த கேன்சர் கட்டியிலேருந்து வர்ற புழு வீடெல்லாம் வருதுண்ணே, பிள்ளைங்களை வச்சுருக்கீங்கண்ணே, கொஞ்சம் பத்திரமா பார்த்து காத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொல்றதுக்கு நாங்கள் வழி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் இடித்து அந்த கிளாஸை பாலில் ஊற்றி கொடுத்தாங்க. அது டானிக் குடித்த மாதிரி குடிச்சிட்டு இன்னும் கொழு கொழுந்து ஆயிடுச்சு. பாயசனம் வாங்கி ஊற்றுனாங்க, சாகலை. நான் சொன்னேன், எப்பா எனக்கு இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்ப்பா, விட்டுருப்பான்னு சொல்லிட்டு நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். ஊழியத்துக்கு போயிட்டு 10 நாள் கழித்து வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு எலுமிச்சை மரம் இருந்தது. நான் எலுமிச்சை மரத்தை பார்க்கணுன்ட்டு அதை பார்க்குறதுக்கு போன போது அது பட்டு போயிருந்தது. திடீர்னு பட்டு, நல்லா இருந்தது, கொலகலன்னு இருந்தது, திடீர்னு பட்டு போச்சு. நான் என் மனைவியை கூப்பிட்டு கேட்டேம்மா, இந்த செடி நான் போகும்னாலும் நல்லா தானே இருந்தது, நல்லா காயெல்லாம் காய்க்கணும் ஆசையாக இருந்தேனே, இப்படி திடீர்னுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் டாடி அப்படின்னு சொன்னான். என்ன நடந்ததுன்னா, நான் இல்லாத போது இது சாக மாட்டேங்குன்னு சொல்லி உயிரோடைய குழியை தோண்டி புதைச்சி, யாரோ சொன்னாங்க எலுமிச்சம்பழத்துக்கு வேரில் செத்த நாயை வச்சா நிறையா கனி கொடுக்குண்டு, ஒரே நாளில் கனி கொடுத்துருச்சு. அது நிறைய பேர் நினைக்கிறோம், சாகாத நிறைய பேரை ஞானஸ்நானம் கொடுத்ததுனால தான் சபை வளரல. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுவோம், உங்களை பற்றி சொல்லலை, நீங்கள் நல்ல முழுசும் சிலுவையில் அறையப்பட்டவர்கள். வீட்டுக்காரரையோ இல்லைன்னா வீட்டுக்கார அம்மாவே கேட்டால் தானே நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்களா இல்லையான்னுட்டு. We fail in declaring that I am dead with Jesus Christ. அடிக்கடி நாம் மறந்து போகிறோம், கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், நீ நான் அல்ல. அதே கலாத்தியர்ல 5:24 சொல்லி இருக்குது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. அதே கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, இனி வேறொன்றையும் குறித்து நான் மேலும் வர மாட்டேன். சிலுவையில் எனக்காக உலகம் எனக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதுனால சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படிங்கிறது அந்த கலாத்தியர் என்றைக்கு கிருபையிலிருந்து திரும்பிட்டாங்களோ அந்த கலாத்தியருக்கு பவுல் எழுதின வார்த்தைகள். இவளையெல்லாம் சொல்லுவதற்கு நான் நேரத்தை எடுக்க விரும்பல, ஆனால் இது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் கொஞ்சம் ஃபர்தராக போகிறேன். ஆர் யூ ரியலி crucified?
உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்டிருந்தா நான் எனக்கு செத்திருப்பேன், என் ஆசை இச்சைகளுக்கு செத்திருப்பேன், இந்த உலகத்துக்கு செத்திருப்பேன். அப்போதான் நான் உண்மையாக கிறிஸ்துவோடு கூட என்னை ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு அர்த்தம். இது பேசிக் தான், கிறிஸ்தவ வாழ்க்கையின் பேசிக் தான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, கொஞ்சம் எலியேசர் பாருங்க, அத்தனை கனவுகள் அத்தனை நினைவுகளும் சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது. என்றைக்கு மோசே அவர்கள் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றினானோ அன்றைக்கு உடைந்து போகிறது. ஏனென்றால் இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு இந்த பிரித்த காரியத்தை குறித்து அதிகமாக அழுத்தமாக சபைகள் பேச வேண்டிய காரியத்தை பேசவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். உங்கள் சபையை குறித்து இல்லாவிட்டாலும் சாதாரணமாக கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து அதிகமாக பேசவில்லை என்று நான் சொல்வேன். பாஸ்டருக்கு ஒரு நாள் வரேன்னு சொன்னேன், அவங்க பயங்கரமான ஒரு பேர் போட்டாங்க, சத்தியம் முழக்கம்னுட்டு. சத்தியத்தை நான் சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு இடிக்க தான் செய்யும், அதுக்கு நான் என்ன செய்யறது, அவரை கேளுங்க. நல்ல கவனிங்க, பக்கத்தில் இருக்கவங்கள மெல்ல பார்த்து கேளுங்க. உங்கள் ஆசை தான் என்ன? யாரோ சொல்கிறாங்க பாதர் எழுதிட்டு போயிட்டாரு, வேற ஒரு ஆசை இல்லை. அவர் கல்யாணம் கட்டாத ஆள், அதனால அழியசை எழுதிட்டு போயிட்டாரு, வேற ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர. வீட்டில் போய் பாடினீங்கன்னா அடி வாங்குவீங்க. Is it really true? If your dreams, if your imaginations are shattered by pouring out a precious oil, நல்லா கவனிங்க, உங்க மேல அபிஷேக தைலம் என்கிற இந்த விலையேறப்பட்ட தைலம் ஊற்றப்பட்டதுனால உங்களுக்கு அந்த பக்கம் ஒன்றும் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க, பரலோகத்தை எவன் கண்டாயா, போறனைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு வேண்டாம் என்று தானே சொல்லுவோம். ஆனால் பேதுரை கேட்டு பார்ப்போமா? நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் தெரிந்த வசனம், அடிக்கடி கேட்கிற காரியங்கள் தான், நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது 39வது 40வது வசனத்தை வாசிக்கலாம். பேது அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் சொல்லி. ஒரு கமா இருக்குது உங்க பைபிள்ல, பாத்தீங்களா? சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. நல்ல கவனிங்க, வேறுபட்ட வாழ்க்கைக்கு வேதம் முதல் நாளிலேயே நமக்கு அறைகூவல் விடுகிறது. A separated life. I am not belonging to the world. ஆகையினால ஆண்டவரே நான் உலகத்தான் அல்ல, ஆகையினால இவர்களும் உலகத்தார். மறுபடியும் பக்கத்தில் கையை பிடிக்காம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சொல்றாங்களா? பிரதர், இப்படிலாம் நீங்க கேள்வி கேட்டு எங்களை மடக்கக்கூடாது. வந்தமா, ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இறங்கவே இறங்குவார்னு சொல்லி கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லுங்க ஐயா. எங்களை போய் இப்படி மாற்றி விடுறீங்களேன்னு சொல்றீங்க. அவர் எழுதிட்டார் சத்திய முழக்கம், இது சத்திய முழக்கமாகத்தான் இருக்கும். The church today is not preaching or practicing in many places. மறுபடியும் சொல்லுவேன், இன்றைய சபை இதை அழுத்தி பேசுவதில்லை. அந்த மனம் திரும்புங்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு நிற்கல. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற ஒப்பு கொடுத்தல் என்னுடைய கண்களை திருப்பி
தேவனுக்கு நாம் மேலானவைகளையே நாடுங்கள். பூமி குறித்த வேலை அப்படியா எழுதியிருக்குது. வாசிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். அதான் பிரச்சனை. முதல்ல மறைக்கல, அதுக்கு பிறகு தான் எழுந்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல. ஏன் நாட்டமே இருக்கக்கூடாதா? இந்த பூமியில் எனக்கு வேற ஒன்றும் நாட்டம் இருக்கக்கூடாதா? நான் சொல்லல, பவுல கேட்டுக்கணும். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நான் எல்லாருக்கும் சொல்றது, எல்லா இடத்துலையும் சொல்றது, எங்கள் வீட்டில் யார் வேணாலும் வரலாம், என் மனைவியை தவிர எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். அது ஒன்று தான் எனக்கு சொந்தம். இட்ஸ் a fact சார், இட்ஸ் a fact. ஐயா 52 வருஷத்துக்கு முன்னால் வேலையை விட்டீங்க, இன்னைக்கு அப்படி தான் வாழ்றீங்களா? ஆமையா, மாற முடியலையா. ஏன்னா மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, என் மேல் அபிஷேகம் எழுந்ததினால் ஏற்படுகிற மாற்றம் எலியேசருக்குள் ஆழமான கிரியை செய்துவிட்டு, ஹி இஸ் நாட் an ordinary person. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். வாசிக்கலாம். எண்ணாகமங்களின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இதை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசிக்கலாம். 27வது அதிகாரம் 21வது வசனம். எண்ணாகமம் 27, 21. யாரு தெரியுமா? ஜோஷுவாவை மோசே இங்கே அவனுடைய வாரிசாக நிறுத்துகிற போது அவன் சொல்லுகிற வார்த்தைகளை இங்கே பாருங்கள், வாசிக்கலாம். அதையும் வாசித்திரலாம். 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கண்ணை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபையார் அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேலின் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் ஆசாரியனாகிய, நல்ல கவனிங்க, இங்கதான் இந்த வசனத்தை கொஞ்சம் நல்ல கவனமா கவனிங்க. அவன் ஆசாரியனாகிய எலியாசருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவனுடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவனுடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். நல்ல கவனிங்க. யோசுவா தன்னுடைய இடத்துல உண்டாக்கி வைத்த மோசே ஆண்டவர் சொன்ன காரியம், அவன் ஆலோசனை எந்த ஆள்கிட்ட கேட்கணும்? ஏன்னா அவங்ககிட்ட தான் ஊரீம் தும்மீம், கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அந்த கல்லை கொடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது செய்யணும்னா, எங்கேயாவது போகணும்னா, போருக்கு போகணும்னா, அவனுக்கு சந்தேகங்கள் வரும்போதெல்லாம், தன்னுடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கணும்னா, அந்த முழு ஜனத்தையும் வழிநடத்தும் போது தனக்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வழிநடத்தலும் தெரியும்னா யாருக்கு முன்னால போய் நிற்கணும்? ட்ரெயின் ஓட்ட இன்ஜின் டிரைவர் பெரியவரா, சிக்னல் ஆபரேட்டர் பெரியவரா? அவர் சிக்னல் ரெட்டு போட்டார்னா, இவர் நான் 250 ஹார்ஸ் பவர் வச்சிருக்கேன், ஓட்டிடுவேன், 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் எனக்கு போகிறதுக்கெலாம் தெரியும்னுட்டு வந்தே பாரத்தோ வராத பாரத்தோ அதை ஓட்டுறவர்னாலும் ரெட்டு போட்டார்னா என்ன தான் செய்யணும்?
அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் என்கிற ஒரு சென்சாரை வச்சிருக்கிறாரு. சென்சார் சொல்கிறத கேட்டது நிற்கணும்னா நிற்கணும். நம்ம என்ன செய்யணும், சென்சாருக்கே மூடி போட்டுறது, கீனி சத்தம் போட்டுட்டு இருக்கு. இந்த சீட் போடுறது, பெல்ட் போடுறத பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் பெல்ட் போடணும்னா காரில் அது ஒரு சத்தம் போடும், கீ 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 கீ. ஒரு நேரம் போடும், அப்புறம் கொஞ்சம் கீன்னு போடும். மூணாவது நேரம் அப்படி கொஞ்சம் நீளமாகவே போடும். அதுக்கும் நீங்கள் அசையலைன்னா என்ன செஞ்சிடும்? பக்கத்தில் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. எப்போது இந்த மாதிரி ஆலோசனை கேட்குற மாதிரி போயிட்டு நீங்கள் இஷ்டப்படாத காரியத்தை யாராவது சொல்லிட்டாருன்னா நீங்கள் கீழ்ப்படியை கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்றவன் மேலே அவ்வளோ வல்லமை வச்சிருக்கிறாரு. யோசுவா மோசேயினுடைய காரியங்களை நடப்பிக்கிறவனாக இருந்தாலும், சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினவனாக இருந்தாலும், யாருக்கு முன்னால் தான் வந்து நிற்கணும்? இப்போ யார் பெரியவன் சொல்லுங்கள்? நமக்கு யோசுவா தெரியும், எலியேசர் தெரியாது. பக்கத்தில் கேட்டுருங்க, யோசுவா மாதிரி இருக்க விரும்புகிறீங்களா, எலியேசர் மாதிரி இருக்க விரும்புகிறீங்களா? ஹல்லேலூயா. யோசுவாவின் மேலே மோசே கைகளை தான் வைத்தான், எலியேசர் மேலே தேவனுடைய அபிஷேக தைலம் இருந்தது. மறுபடியும் கேட்டுருங்க, பக்கத்தில் கேட்டு வச்சுருங்க. ஏன்னா நான் கேட்க முடியாது, நீங்கள் கேளுங்க. இன்னைக்கு கேட்க முடியாது, நான் இருக்கிறதுனால இன்னைக்கு கேட்கலாம். நான் பீகார்லேருந்து வந்திருக்க ஆளு. ஹல்லேலூயா. கைகளை வச்சதுனால வருகிற ஆசீர்வாதம் வேணுமா, அந்த அபிஷேக தைலத்தினால் வருகிற அபிஷேகம் வேணுமா? யாரோ பின்னால் சொல்கிறாங்க, இதுக்கு எதுக்கே அபிஷேகம், அந்த பக்கம் ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த காரியம் கை வச்சாலே கிடைச்சா போதும். We don't understand the depth of the anointing today. என் மேலே ஊற்றப்பட்டு இருக்கிற அந்த தைலத்தினுடைய பலத்தை நான் அறியவில்லை என்று நான் சொல்லுவேன். அநேகர் அந்த தைலத்தில் மகிழ்கிறார்கள், ஸ்தோத்திரம். நல்லா ஆராதிக்கிறார்கள், ஸ்தோத்திரம். வரங்களை உபயோகப்படுத்துகிறார்கள், ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வரங்கள், மற்ற 9 வகையான வரங்களும் அவர்கள் மூலம் கிரியை செய்து, ஸ்தோத்திரம். பட் அதுதான் போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லையா, அதை தாண்டி எனக்கு அபிஷேகம் செய்கிறது, எனக்கு அந்த பக்கத்தில் ஒன்றுமே கிடைக்காம என் ஜனத்துக்கு எல்லாம் கிடைச்சிட்டா அதுவே என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்குங்கிற அந்த காரியம், அபிஷேகம் போதிக்கிற அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்கிற ஒரு கூட்டத்தை தேடி இந்த சாயங்கால வேளையில் தேவன் வந்திருக்கிறார். மோசே எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம், ஆண்டவரே சொல்றாரு, எப்பா இவங்களெல்லாம் அழிச்சிட போறேன், இவெல்லாம் கண்ணுக்குட்டி பண்ண ஆளு, இவெல்லாம் டான்ஸ் ஆடின ஆளு, இவெல்லாம் ஆட்டம் போட்ட ஆளு, இவனெல்லாம் அழிச்சிட போறேன், ஒன்ன பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் கிறிஸ்து வர முடியாது என்பதை அறிந்த யூதா குலம் அழிந்து போகும், நான் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், எனக்கு அந்த பாக்கியம் கொடுக்குமானால் கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட முடியாதுன்னு சொல்லி மோசே அவர்களை அப்படி அழைப்பீர் என்றால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் நீ கிறுக்கி போடும் என்று சொல்லுகிற ஒரு மோசே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What are you doing with your anointing? It's a straight question. It is a hard question. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை வைத்து என்ன செய்கிறீர்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அபிஷேகம் பெற்ற மக்களோடு கூட பேசுகிறேன், அந்நிய பாஷை பேசுகிற மக்களோடு கூட பேசுகிறேன், ஆவிக்குரிய வரங்களில் நான் நிறைந்த மக்களோடு கூட பேசுகிறேன். என் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ளே என்ன செய்திருக்குது, என் மூலம் என்ன செய்திருக்குன்னு தெரியும். எனக்குள்ளே என்ன செய்திருக்குது? மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே,
இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உம்மை பற்றித்தானே ஐயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. தெரிந்தவர்கள் பாடலாம். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுபடியும் சொல்லலாம். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அபிஷேகம் அவரை காண வேண்டும், அவரை போல மாற வேண்டும் என்று துடிக்கிறபடினால இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பற்றை என்னிலிருந்து வெட்டி 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 அதில் எனக்கு விடுதலை தருகிறது. அதை நம்புறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உலகம் உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத ஏதாவது நடந்து இழக்க நேரிட்டால் அப்பொழுதுதான் நீங்கள் சொல்ல முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்னை எப்படியாக இந்த உலகத்தின் மேலே பற்றி எடுக்கிறது என்பதில் நாம் கவனமாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எலியேசு அவர்களுக்கு நல்ல ஒரு சாட்சி. He never bothered. He never bothered. I am not going to get a single handful of mud on the other side. ஒரு பிடி மண்ணுனாலும் எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒன்று, அவர்களை அந்த தேசத்தில் நடத்தி அவர்களை சுதந்திரிக்கிற போகிறவனுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிற அபிஷேகம் எனக்கு என் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது எனக்கு மேலானது என்று சொல்கிறவர்கள், அபிஷேகம் மேலானது என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை அசைத்து, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் நிறைவில் நான் இறங்கி அதில் மூழ்கணும் சுவாமி. என் மகா அங்கே இருக்கிற நீங்கள் கேட்டு பாருங்க. ரஷ்யாவில் அவன் மெடிசின் பண்ணுறதுக்கு அவளை இப்போ அனுப்பினோம். அவள் ஆண்டோருக்குள்ளே வந்துட்டு எப்படியாயிலும் ஆட்களை ஆண்டோருக்குள்ளே நடத்தணுன்ட்டு அந்த இந்தியன் கம்யூனிட்டி பிள்ளைங்க அந்த அதே யூனிவர்சிட்டியில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 700-800 பிள்ளைங்க இருந்தாங்க. அவள் ரஷ்யாவில் படிக்கும்போது நான் 3 முறை ரஷ்யாவில் பிரசங்கம் பண்ணுவதற்கு வேறு பகுதிகளுக்கு போனவன். அவளுடைய இடத்திற்கும் போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தீர்கள் என்றால் அங்கே பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது அத்தனையான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது அவ்வளோ எளிதானதல்ல. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அவளை வச்சுக்கிட்டு சொல்கிறது கூட நல்லது இல்லை தான். நான் சொல்கிறேன், அங்கே ஒவ்வொரு வாரமும் அவங்க படித்து கொடுக்குற மெடிக்கல் இதுக்கு பரீட்சை எழுதணும். ப்ரொஃபஸர் அந்த பேப்பரை முன்னால் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கா அந்த பேப்பரை கொடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்பார். என்ன தெரியுமா? இஃப் யூ ஸ்லீப் வித் மீ டு நைட் ஐ கேன் கிவ் அ பாஸ் மார்க். இன்னைக்கு ராத்திரி என் கூட வந்து படுத்தா போதும்,
How many times she faced that question, you know? That is Russia. நான் அதனால தான் யாராவது ரஷ்யாவுக்கு படிக்க போகணுன்னு சொன்னாங்க, நான் சொல்லுவேன், பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா தயவுசெய்து அனுப்பாதீங்கன்னுட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சில போதகருடைய பிள்ளைகளே தாறுமாறாக நடக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்காக பாரப்பட்டு வாழும்போது எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறா ரஷ்யாவிலேருந்து, டாடி நான் யாருக்கெல்லாமா ஆண்டோடைய அன்பை சொல்கிறேன், யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. போதகருடைய பிள்ளைகள் இங்கே வந்து தாறுமாறாக நடக்கிறான்ல, தண்ணி போடுறான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள சுற்றுறான், எங்கள் அறைகளுக்குள்ளே வந்து படுத்துக்கிறானுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஏதாவது சொல்லுங்க டேடி, நான் எதே அவளுக்கு சொன்னது உங்களுக்கும் சொல்கிறேன், என்னுடைய அபிஷேகத்தின் அளவை பெருக்குவீராக, இன்க்ரீஸ் மை அனாயிண்டிங். அவள் அதை கேள்விப்பட்டு அன்னைக்கு ராத்திரி தேவனிடத்திலிருந்து, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் அளவை பெருதாக்குன்னு சொன்னேன். அடுத்த நாள்லேருந்து மடமடை என்று ஆத்துமாக்கள் அவளை நோக்கி ஓடி வந்தது மட்டும் இல்லை, அவன் 3 இடத்துல சபைகளை ஆரம்பிக்கிறதுக்கு கத்தேற்பட்டு, ரஷ்ய தேசத்தில் ஒரு அர்மேனியா, ஒரு 2 இந்தியன், அது ராஸ்தவான் தான்ங்கிற ஒரு இடத்துலையும் ஸ்டார்வப்போலுங்கிற இடத்துலையும் சபைகளை ஆரம்பிக்கிறதுக்கு தேவர் அவரை உபயோகப்படுத்தினார். என்ன கேட்கிறார் அருமையானவர்களே, உங்களுடைய அபிஷேகத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய அபிஷேகத்தை அதிகப்படுத்த வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கீங்க, அந்த அபிஷேகம் உங்களை உருமாற்று நேரத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கீங்க. எனக்கு அந்த வர வேணும் இந்த வர வேணும் கேளுங்க, அதை பற்றி பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு அந்த வர வேணும்னு கேட்க வேண்டாம். உள்ளே வந்துட்டாருன்னா அவர் காலை மட்டும் வச்சுட்டு வர போகிறாரு, உளுந்தான் வர போகிறாரு. எல்லா வரங்களும் உன் மூலம் கிரியை செய்யும். ஆனால் அதை காட்டிலும் இந்த உலகத்தின் பேரில் இருக்கிற பற்றை என்னிலிருந்து கருவறுத்து வெட்டி 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 இந்த ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்த இயேசுவினுடைய காரியத்தை போல இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. தைரியமாக சொல்லணும், தைரியமாக சொல்லணும். அதுதான் அபிஷேகத்தினுடைய அளவுன்னு நான் தாழ்மையாக எதிர்பார்க்கிற ஒரு அளவு. How much he is detached from the worldங்கிறத நான் வச்சிருக்கிற சின்ன அளவுகோல். ஐ மே பி ராங், நான் ஒருவேளை தவறாக யோசிக்கிறவனாக இருக்கலாம், பட் வேதத்தின் அடிப்படையில் அதுதான் உண்மை என்பதை அறிந்திருக்கிறேன். எலியேசரை ஆண்டவர் பேர் சொல்லாமலேயே எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே போய் அதை முடிப்பதற்கு வைத்த காரியம், என் மேலே அபிஷேகம் வந்ததுனால நான் இழக்கிறேன், ஆனால் நான் ஆசீர்வாதமாக மாறுகிறேன். நான் இழக்கிறேன், என்னுடைய தகுதி உயர்த்தப்படுகிறது, நான் இழக்கிறேன், அவர்கள் என்னை தேடி ஓடி வருகிறதற்கான அந்த அபிஷேகம் எனக்குள்ளே ஆழமாக கிரியை செய்தென்று அந்த ஆசாரிய அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்தவன். நல்லா கவனிங்க, நான் சொல்ல போகிற சில காரியங்களை கொஞ்சம் மனதில் நீங்கள் தீர்மானித்து அதை யோசித்து உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. எகிப்து தேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? உபாகமங்களின் புஸ்தகத்தில் ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்ததற்கான காரியத்தை சொல்கிறார் பாருங்க. 7வது அதிகாரம், உபாகமம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனங்களை கொஞ்சம் நாம் அறிந்திருக்கிறோம், ஆனாலும் கொஞ்சம் வாசிக்கலாம். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம் என்றால் செப்பரேட்டட் பீப்புள், செட் அபார்ட், அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். நல்ல கவனிங்க, கொஞ்சமா தான் இருந்தாங்க. நீ பெரிய ஒன்னும் பரிசுத்தமா தேவனுக்கு ஒன்னும் வித்து போட்டவன்ல, ஆனா உன்னை பிரிச்சேன். அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். ஆனா மோசே சீனாய் மலையில போயிருக்கும் போது கீழே ஆரோனுடைய தலைமையின் கீழே அவர்கள் அவனை நெருக்க எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கும் என்று சொன்னபோது அவன் கன்றுக்குட்டியை உண்டாக்கின கதை உங்களுக்கு தெரியும்.
ஆண்டவரே சொல்கிறார், நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் தன்னை கெடுத்து கொண்டது என்று சொல்லி நான் அவரை அழிக்கப் போகிறேன்னு சொன்னேன். மோசே தேவன் எழுதி கொடுத்த 2 கற்பலைகளை கையில ஏந்தி மிகுந்த கோபத்தோடு கீழே இறங்கி வருகிற காட்சியை நீங்கள் யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் 33வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். வந்த மோசே இங்கே அவர்கள் மேல மிகுந்த கோபமுற்றவனாக அங்க ஒரு பெரிய சத்தம் போடுகிறான். கர்த்தருடைய பக்கத்தில் நிற்பவர்கள் யார்? Who is on God's side? 12 கோத்திரம் இருந்தது. ஆனால் ஒரு கோத்திரம் மட்டும் தனித்து நிற்பதற்கு தனி ஒப்பு கொடுத்தார்கள். 12 கோத்திரம் புறப்பட்டு வந்ததுதான். ஆனால் ஒரு கோத்திரம் மட்டும் நாங்கள் இருக்கிறோம். மோசே என்ன சொன்னா? உங்கள் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் தாய் என்றும் பாராமல், தகப்பன் என்றும் பாராமல், சகோதரன் என்றும் பாராமல், சகோதரிகள் என்றும் பாராமல் அவர்களை வெட்டுங்கள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்களாக அசுத்தத்திற்கு அவர்கள் தங்களை விற்று போட்ட மக்களை அழிக்கும்படியாக அங்கே கிரியை செய்கிறதை வேதம் நமக்கு சொல்கிறது. they are separated from separated. பிரித்தெடுக்கப்பட்டவர்களை பிரித்தெடுக்கப்பட்டவர். அந்த பிரித்தெடுத்தல் ஆண்டவர் செய்தது, இந்த பிரித்தெடுத்தல் நான் செய்கிறது. முதலில் தான் ஆண்டவர் செய்து அவங்களை கொண்டு வந்துட்டார் உலகத்திலிருந்து. ஆனால் 2வது பிரித்தெடுத்தல் யார் செய்யணும்? நீங்க தான். You must show, நான் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன். ஆனா இப்ப அதுல இருந்து இன்னொரு பிரித்தெடுத்தல் வாசிக்கலாம். யாத்திராகமம் 28வது அதிகாரம். யாத்திராகமம் 28வது அதிகாரத்தில் 29வது அதிகாரத்திலையும் பார்க்க போறோம். 28வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 1வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரனாகிய நாதாப், அவனுடைய குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார் இன்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. அகைன் முதல்ல எகிப்திலிருந்து பிரிச்சாங்க. அதுக்கு பிறகு இங்க ஜனத்துக்கு மத்தியில இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதியை பார்த்து அதுல இருக்கிற ஆரோனுடைய குடும்பத்தை, அவனுடைய குமாரரை பிரித்து வைக்கிறார்கள். 29வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து விடலாம். அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும் பொருட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு. போதும். அந்த கான்செக்ரேட்டட், செப்பரேட்டட்னு அர்த்தம். கான்செக்ரேட்டட்னா தேவனுக்கு என்று பிரித்தெடுத்து வைக்கிறார் ஒரு குடும்பமாக இப்பொழுது மாறி இருக்கிறார்கள். அப்போ முதல்ல பிரித்தெடுத்தது போதாது. அதுக்கு பிறகு பிரித்தெடுத்தது வேணுமா? ஆமா. அதுலேயும் மேலே பிரித்தெடுத்தா ஆசாரியனுடைய இருந்து பழைய ஏற்பாட்டில் காரியம். அதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களிலேயே என்னிலே நிறைவேற்றாம ஆண்டவர் இந்த பூமியில உங்களை ஆசாரியனாக நிறுத்த முடியாது. நீங்களே அந்த பரிசுத்த ஜாதியா என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசித்திரலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப பிரிச்சுக்கிட்டே போவாரா? நீங்க அதிகமா கோதுமை யூஸ் பண்ணாத ஆளு, நாங்கள் கோதுமையை அதிகமாக யூஸ் பண்ணுற ஆள் வட இந்தியாவில். கோதுமையை எப்படி பிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன். கோதுமை அதை மாடு அடிக்கிற மாதிரி அடித்து கோதுமையும் பதரையும் பிரிக்க முடியாது. என்ன செய்வாங்க தெரியுமா? க்ரஷர்னு ஒன்று இருக்குது. அதில் போட்டோன்னா சர்ன்னுட்டு நஞ்சு கிஞ்சி அது மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் அது அந்த பக்கத்தில் காற்றுல போயிடும், இந்த பக்கம் கோதுமை மணி விடும். அது ஃபஸ்ட்டு செப்பரேஷன். நல்லா கவனிங்க, நான் சொல்ல போகிற இந்த உதாரணம் உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட் செப்பரேஷன். அந்த கோதுமையை கொண்டு போய்த்தான் அங்கே பெரிய ஆலைகளில் கொண்டு போட்டாங்கன்னா அந்த கோதுமையில் மேலே இருக்கிற தோலை மாத்திரம் உருவலாங்க எடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் மாட்டு தீவனம்.
அதுக்கு பிறகு அந்த கோதுமை இன்னொரு மிஷினுக்கு போகும். அந்த ஒரு லேயரை எடுத்த ஒரு பகுதியை மறுபடியும் உரிச்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் நீங்கள் சாப்பிட்ற ரவை. அதைக்கு மீதிக்கு பேர் தான் அதை அரைச்சாதான் மைதா. அதாவது வேதத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா மெல்லிய மாவு. மெல்லிய மாவினால் சுட்டப்பட்ட அப்பந்தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும். இப்போ பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் நல்லா கையை பிடிச்சி, நீங்கள் முதல் நிலையில் இருக்கீங்களா, ரெண்டாவது நிலையில் இருக்கீங்களா, மூன்றாவது நிலையில் இருக்கீங்களா, நாலாவது நிலையில் இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. பக்கத்தில் கேட்டாங்கல்ல. நிறைய பேர் பார்க்கறது கோதுமை மாதிரி இருக்கிறான். சபைக்குள்ள தான் சொல்றேன். ஆமா, அந்த செடியிலிருந்து தனியாக வந்தாச்சு, அங்கேருந்து வந்தாச்சு. ஆனால் பார்க்கறது கோதுமை இருக்கான். அந்த இது உரிச்சு அது காற்றுல பறக்கிறதான். அதை ஒன்றும் செய்ய முடியாது. உமின்னு சொல்லுவாங்க. அது காற்றுல பறக்கிறது. முதல் பிரிப்பு. ரெண்டாவது பிரிப்பு மாட்டுக்கு தான் ஆகும். மூணாவது பிரிப்பு வயிற்றுக்கு தான் ஆகும். என்ன ரவை கேசரி பண்ணு, உப்புமா பண்ணு. அதுக்கு பிறகு பிரிஞ்சாதான் எங்கே போகும்? தேவ சமூகத்துக்கு போகும். இப்போ நீங்கள் தேவ சமூகத்துக்கு எத்தனை பேர் அப்படி பிரிக்கப்படுவதற்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க. உண்மை சொல்லணும். தேவ சபையில் இருக்கிறோம். சரி, ஒன்று ஒன்றா கேட்குறேன். ஒன்றாவது நிலையிலிருந்து நான் பிரிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க. நல்லா தான் வைத்துங்களேன். நான் கொஞ்சம் ஒன்றுங்களை அடிக்க போகிறது இல்லையே. ஆஹா, ரெண்டாவது நிலையில் பிரிக்கப்பட்டவன் சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டுக்கு தான் லாய்க்கு. மூணாவது நிலையில் பிரிக்கப்பட்டவன்னு நீங்கள் மனுஷனுக்கு லாய்க்கு, ஆனால் வெறும் வயிற்று பிசிக்கு தான் லாய்க்கு. நாலாவது நிறையில் வந்த பிரித்தெடுத்தல் தான் உன்னை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகும். The process of separation is an ongoing thing in everybody's life. உங்க வாழ்க்கையில பிரிஞ்சு 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 பிரிக்கப்படுவது தேவன் நடத்துகிற வழி. அது எப்படி பிரிப்பாருங்கிறதுக்கு நான் இப்போ நிறைய காரியங்களை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் என்னை பல நேரங்களில் என்னை சோதித்து பார்த்துருக்கிறார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என் செய்தியை தொடர்ச்சியாக கேட்டுக்கிறது. எனக்கு என்னை அதிகமாக நேசித்த என்னுடைய தாயாருடைய மரணம் எப்பொழுதும் ஞாபகத்துக்கு வரும். 3.5 வயசில் இந்த பைபிளை வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க. 5 வயசில் ஒரு அதிகாரம் பார்க்காம காஃபி எனக்கு கொடுத்ததே இல்லை. ஒரே பிள்ளை, மூத்த பிள்ளை, ஆனால் விடலை. 7 வயசில் ஒரு அதிகாரம் ஞாயிற்றுக்கிழமை படித்து ஒப்பிக்கணும். எங்கள் வீட்டில் இருந்த ஜப புஸ்தகத்தில் ஒரு ஜபத்தை பாராம்படி சொல்லணும். அங்கே கோயிலுக்கு போய் கோயிலில் ஐயர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதை நான் இங்கே வந்து வாமிட் பண்ணணும். அப்போ தான் மத்தியானம் சாப்பாடு. எப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்ட் தாயா என்னை வளர்த்தாங்க, எதுக்கு வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி என்னை ஊழியக்காரனாக மாற்றி வைக்கிறது ஆண்டவர் செய்த காரியம். அவங்க கையில் என்னை கொடுத்துருந்தது தான் என்ன டீச்சர். அதனால் 3.5 வயசில் படித்த முதல் புஸ்தகமே பைபிள் தான். மறுபடியும் நான் சொல்கிறேன் கல்விங்க, 7 வயசில் நான் பாராமல் படிக்காமல் ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. நான் 7ஆவது வகுப்பு படிக்கும்போது எனக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் அம்மை மணலில் தான் கடற்கரை மணலில் படிக்க வச்சாங்க. வாழை இலையில தான் படுக்கணும். ஏன்னா படுக்கையில் படுக்க முடியாது. அவ்வளோ அம்மை போட்டிருக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும். கண்ணு கூட திறக்க முடியாது. அந்த அம்மா வந்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப பசிக்கும். நான் காலையில் எழுந்திரிச்சம்மா குடிக்க ஏதாவது குடிங்கன்னா பைபிள் வாசியாடா. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. அதனால தான் இன்றைக்கி எனக்கு வசனத்து மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததுன்னு நான் தைரியமாக சொல்ல முடியும். நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு கீழே 4 தங்கச்சிமா இருந்தாங்க. அவங்கள பற்றிலாம் கவலைப்படாமல் நான் உன்னை பலிபீடத்தில் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து நான் அவங்களுக்கு 1 ரூபா கொடுத்ததே இல்லை. அவங்க தான் எனக்கு காணிக்கை கொடுத்துருக்காங்களே, நான் அவங்களுக்கு 1 ரூபா கூட கொடுத்ததில்லை. அதுக்காக என்னை மாதிரி மற்றவங்க இருக்கணும்னு சொல்லலை. தட் இஸ் த வே ஐ லிவ். அவங்க மரித்த செய்தியை என் தங்கச்சி சொல்கிறா, அண்ணே அம்மா ஆண்டோட்ட போயிட்டாங்க ராத்திரி 10 மணிக்கு.
நீ வருவியா? தூத்துக்குடியிலேருந்து என் தங்கச்சி ஃபோன் பண்ணுறேன், என்னோட 3வது தங்கச்சி. நான் சொன்னேன் 1/2 மணி நேரம் கழித்து சொல்கிறேன்ப்பா. ஃபோனை வச்சுட்டு நான் செய்த காரியம் உங்களுக்கு ஒருவேளை அது வித்தியாசமாக தெரியலாம். நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். ஏன்னா நானும் என் மனைவியும் திருமணம் செய்வதற்கு முன்னதாக நான் அவளுக்கு எழுதி கொடுத்த லெட்டரில் முதல் பாயிண்ட் 7 பாயிண்ட் போட்டு அவளை நான் அவள் முகத்தை பார்க்காம நான் திருமணம் பண்ண அந்த காரியத்தில் முதல் காரியம், ஆண்டவர் போன்னு சொன்னால் தான் போகணும், வான்னு சொன்னால் தான் வரணும், ஆண்டவர் சொல்லாமல் போகக்கூடாதுங்கிற உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் நாங்கள். அதனால் இப்போ அம்மாவை புதைக்கிறதுக்கு நான் போகணுமா வேண்டாமா? நான் தேவ சமூகத்தில் போனேன். அடுத்த நாள் எனக்கு 45 யங் பீப்புளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். எங்கள் இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தா உடனே டிவிக்காரன் வந்துடுவான், போலீஸ் வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைனால நான் தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் சென்சிட்டிவாக இருக்கிற நேரத்தில் நான் தான் கொடுக்கணும். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நான் ரஷ்யாவுக்கு போனோம். மாஸ்கோ பட்டணத்தில் கிட்டத்தட்ட 950 பாஸ்டர்ஸ் ரஷ்யாவின் பல பாகத்திலிருந்து கூடி வந்திருந்த ஒரு செமினாரில் நான் பேசணும். நானும் இன்னொரு ஃபேமஸ் ப்ரீச்சர் இருந்தால் 2 பேர் தான். அவருக்கு சுகமில்லைன்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், அவருக்கு சுகமில்லாதனால ரெடியாவா. என்னைய கொஞ்சம் ரஷ்யாவில் சில பகுதிகளில் தெரியும், சைபீரியா சைட்லெல்லாம் நான் கொஞ்சம் ஊழியம் செய்ததுனால ஒரு தாக்கம் உண்டானதுனால அங்கே சைபீரியா அந்த கடைசி கோடியில் இருக்கிறவங்க மாஸ்கோவுக்கு வந்திருக்காங்க. அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, ஜெபக்குமார் மிஸ் பண்ணிடாத, உன்னையே தான் நம்பியிருக்கிறேன்னு அவர் ஃபோன் பண்ணுறாரு. நீ முழு செஷனையும் எடுக்கிறதுக்கு ரெடியாகணும். ஆனால் அந்த ப்ரீச்சர் வந்தார். அவர் நான் ஒரு நாளைக்கு 1 தான் பண்ண முடியும், மீதி 2 பிரசங்கத்தையும் ஜெபக்குமார் தான் பண்ணணுன்ட்டு நடந்த காரியம். ஆகையினால அதையும் தவிர்க்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் கேட்டார் என்கிட்ட, எது முக்கியம்? எது முக்கியம்? நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டோம். என் கூட இருந்ததெல்லாம் சொன்னாங்க, அண்ணே நீங்கள் இப்போ புறப்படுங்க, நாங்கள் ராத்திரியே உங்களை கல்கட்டாவில் கொண்டு சேர்த்துடுறோம். அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நீங்கள் சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போயிட்டீங்கன்னா 5 மணிக்கு ஃபியூனரில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். அவங்க நெருக்குறாங்க, புறப்படுங்கண்ணே, ஒரு பிள்ளைண்ணே, மூத்த பிள்ளைண்ணே, உங்களை பள்ளிப்பீடத்தில் வச்சவங்கண்ணே, உங்கள்கிட்ட இருந்து ஒன்றும் எதிர்பார்க்காதவங்கண்ணே. ஆண்டவர் சொல்லிட்டதுனால நான் 20வது நிமிஷத்துல என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நான் அவளை கூப்பிட்டு சொன்னேன், ஏம்மா நான் வரமாட்டேன், நீங்களே பார்த்துக்குங்க. அவள் சொன்னேன், எங்களுக்கு தெரியும், உனக்கு எதை காட்டிலும் உன் தேவனுடைய ஊழியம் மாத்திரம்தான் முக்கியம். என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலையா, என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது சகோதரனையாவது சகோதரியாகிலும் என்னை காட்டிலும் அதிகமாக நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. Even God taught me to detach myself in the closest relationship. நல்லா கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஏன்னா அவர்களுடைய சன்னிதானத்தில் போய் மெல்லிய மாவாக மாறி சமூகத்து அப்பமாக மாறிவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை இருந்ததுனால உறவுகளிலிருந்து உடைமைகளிலிருந்து உலகத்திலிருந்து சுத்தமாக பிரித்து வைத்த ஒரு உள்ளத்தை தேவன் எனக்கு தந்ததற்காக இருதயத்தினாலத்திலிருந்து தாழ்மையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் எதிலிருந்தெல்லாம் பிரிய முடியாமல் இருக்கீங்க, கொஞ்சம் கேளுங்க பார்க்கலாம். எலியேசர், எஸ் சார், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன்பா, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்னை எகிப்திலிருந்து பிரித்தேன், ஜனத்திலிருந்து பிரித்த உன்னுடைய வைராக்கியத்தை பார்த்து அதிலிருந்து பிரித்து என்னுடைய ஆசாரிய ஊழியத்துக்கு உன்னை பரிசுத்தமாக்கியிருக்கேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி லேவியராகமம் 10வது அதிகாரம், லேவியராகமம் 10வது அதிகாரம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், நான் ஞாபகப்படுத்திவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். நல்லா கவனிங்க, 4 பிள்ளைங்க ஆரோனுக்கு. ஆண்டவர் கட்டளையிடாத ஒரு அக்னிய முன்னால நிக்கிற 2 பேர் கொண்டு வந்துட்டான். இது என்னதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்லை, இது அறிந்திருப்பீர்கள். தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்னிய வீட்டிலேயே உண்டாக்கி கொண்டு வந்துட்டான். அவங்க 2 பேருமே பேசி கொண்டு வந்துட்டாங்க. 2 பேரும் அவனுக்கு முன்னால ஓடினவங்க கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அக்னி புறப்பட்டு அவங்க செத்தாங்க. பட் எலியேசர் வாஸ் நாட் அட் ஆல் டச்ட் பை தட். அவங்களுடைய கான்ஸ்பிரசிக்கு அவன் விட்டு கொடுக்கல, அவங்களுடைய ஆலோசனைக்கு அவன் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி அல்ல. அதனால தான் எலியேசர் மேலே சீட்டு விழுந்தது. தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டவனாக மாத்திரமில்லை, எப்படி நிறுத்தினான்னு கொஞ்சம் வாசிக்கலாம். அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன். கெட்டு போகிறவர்களோடு கூட கெட்டு போவதற்கு தன்னை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல எலியேசராக அவன் இருக்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 3வது அதிகாரம் 32வது வசனம். ஆசரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசார் என்பவன் லேவியனுடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை. நல்ல கவனிங்க, நீங்க இங்க டிட்டாச் ஆகி போகும்போது லேவியர்களுக்குள்ள தலைவர்களுக்குள் தலைவனாய், பக்கத்தில் உங்க கையை பிடிச்சிக்கலுங்க, உயர்த்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? ஒன்று செய்யுங்க. எவ்வளவு இதுல இருந்து அப்படியே வெட்டி 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 நீங்க வந்தீங்கன்னா தலைவர்களுக்குள் தலைவனாக ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். மாலை வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அவனுடைய ஒரு பெரிய கேரக்டரை நான் உங்களுக்கு காண்டி கொடுத்துறேன். முன்னால் போன 2 பேரும் செத்துட்டாங்க. அதனால எலியேசர் இந்த இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க வந்த நாளில் என்னைக்கு அவங்களுக்கு பொசிஷன் கிடைச்சது அந்த நாளில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். லேவியராகமம் 10வது அதிகாரம். லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு வசனத்தை மாத்திரம் காட்டு நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் கூட வாசிக்கலாம். அந்த லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் 16வது வசனம். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசே தேடி பார்த்தான். அது தணிக்கப்பட்டதாய் இருந்தது. ஆகையால் மீதியாயிருந்த எலியாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரன் மேல் அவன் கோபம் கொண்டு. போதும், இவ வீட்டில் 2 சாவு வேற நடந்திருக்கு. இப்போ மோசே தேடி பார்க்குறான், இவங்க பலி செலுத்தின அந்த பலி இருக்குதான்னுட்டு. இவங்க அதெல்லாம் எரிச்சிட்டாங்க. ஆண்டோடைய கட்டளையை மீறி அதில் தான் அவங்க சாப்பிட்ருக்கணும். இப்போ யார் மேலே கோவம் வந்தது? அப்பாயின்மெண்ட் கிடைச்ச நாள்லேயே அடி, அப்பாயின்மெண்ட் கிடைச்ச நாள்லேயே குட்டு டொக் கோபம் கொண்டு. யார் மேலே? எலியாசர் மேலே. நானா என்ன செஞ்சுருப்பேன்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? இந்த சபையில் பாஸ்டர் ஒரு குட்டு போட்டார்னா, நீதிமானின் தலையை கொட்டட்டும், அது எனக்கு எண்ணெய் போல் இருக்கும்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லையா போடுங்க பார்க்கலாம். கஷ்டம்தான். வில்லிவாக்கத்தில் நீர் மட்டும்தான் இருக்குதா? தெருவுக்கு சபை உண்டாயிட்டு தெரியுமா? இது இல்லைன்னா அது அங்கெல்லாம் வந்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, வராட்டாலும் கேட்க போகிறதில்ல. பெரிய பெரிய சபைலாம் இருக்குது. பாஸ்டருக்கு எனக்கு தெரியவே செய்யுது. பாஸ்டர் பற்றி எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. எனக்கு என்னை பற்றி நானும் போகிறேன், ஆராதிக்கிறேன், வர்றேன். வந்த அன்னைக்கே குற்றுறியா அப்படி தானே சொல்லியிருப்போம். நான் சங்கீதக்காரன் சொல்லுவான், நீதிமான் என்னை குட்டட்டும். அது என்னுடைய என்னைக்கு அபிஷேக எண்ணெய் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க.
குட்டு எண்ணெயும் வேணும். நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. வெறும் அபிஷேக எண்ணெய் மட்டும் போதாது, கொஞ்சம் குட்டப்படுகிற எண்ணெயும் வேணும். ஏன்னா அது என்ன செதுக்கி 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 என் தேவனுக்கு உரியவனாக மாற்றுகிறபடினால எனக்கு என்னை தயவாய் குட்டட்டும். நீதிமன் என்னை எனக்கு தயவாய் குட்டட்டும். நல்லா கவனிங்க. இந்த ராத்திரி வேளையில் இந்த தேசத்தை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கென்று எதுவும் இல்லை, இப்புவி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்புவி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற, இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, சொந்தமல்ல, எனக்கென்று இப்பூவி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. சாயங்கால வேளையில் ஒரு கேள்வி மட்டும் கேட்டு உங்களை விட்டுறேன். தேவ சபையில் கூடி தேவனை ஆராதித்து தேவனை அறிந்திருக்கிற தேவ சபையே, தேவ அபிஷேகம் உங்களிலே இந்த உலகத்திலிருந்து பிரிப்பதற்கு, உங்களை மறுரூபமாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று என்றதை நீங்கள் அறிந்திருக்கிறது உண்மை என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த மறுரூபம் என்றால் என்ன? அந்த மறுரூபம் என்றால் என்ன? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்பதற்காக. உலகத்தில் எல்லாம் அப்படியே உங்களா இருங்க, ஆனால் அது உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் இருங்க, ஆனால் வீடு உங்கள் வீடுன்னு சொல்லி, இது ஏன் வீடுன்னு சொல்லி வாழாதீங்க. பொருட்களை உடையவர்களாக இருங்க, அந்த பொருள் என்னுடையதுன்னு சொல்லி உரிமை பாராட்டி அதுக்காகவே ஓட்டிடாதீங்க. அநேக காரியங்களை தேவன் உங்களை நம்பி தந்திருப்பார், அந்த நம்பிக்கையை காத்துக்கொள்ளுங்க. ஆனால் எந்த நேரமும் உங்கள் இருதயம் சொல்லணும், எனக்கென்று எல்லாம். இது உண்மையாக சொல்வீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் ஹார்டாக தான் பேசியிருக்கேன், ஆனால் ஆண்டவர் இதைத்தான் சொல்ல சொன்னார். ஆண்டவர் சொன்னதை தான் சொல்லியிருக்கிறேன். சண்டை போடணும்னா அவர்கிட்டே போட்டுங்க. எல்லாரும் கண்களை மூடலாம்.
இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் யார் இந்த நேரத்தில் எழுந்திருக்கவோ அசைவ தேவையில் நான் உங்களை 2 நிமிஷத்தில் அனுப்பிச்சிடுறேன். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை வெற்றி பெற்றவர்களாக ஃபினிஷிங் வெல் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துறதற்கு, நன்றாக உன் ஓட்டத்தை முடித்தாய் என்று சொல்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு வைத்திருக்கிறதற்கு, உன்னிலே நீ புறப்படும் போது பெரிய கனவுகளோடு கூட புறப்பட்டாய், பெரிய எண்ணங்களோடு கூட புறப்பட்டாய். எல்லாவற்றையும் உடைத்தெறிந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைக்கிறேன் என்று சொல்கிற அந்த அனுபவத்துக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஒரு நாள் கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலய